ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரம்மாண்டத்தின் பிதாமகன் ஜேம்ஸ் ஃப்ரான்சிஸ் கேமரன் இயக்கத்தில் பல பேர் பல நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு படம் தான் அவதாரோடைய 3வது பாகம். அதாவது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போது இந்த படம் தியேட்டர்ஸில் வெட்டிக்கான ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்திங்க அப்படின்னா, போன பாகம் இருக்குது பார்த்திங்களா, 2022 ரிலீஸ் ஆன அவதார் த வே ஆஃப் த வாட்டர் அப்படிங்கிற படத்தோட சீக்குவலாக தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவருடைய கூட்டமும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ போன படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த வே ஆஃப் வாட்டரில் நம்ம ஹீரோடைய பையன் வந்து இறந்து போயிடுவான். ஸோ அந்த சோகத்திலும் தன்னுடைய கூட்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு எதிர்பாராத விதமாக இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது கிளாண்ட் அப்படி வந்து ஒரு புது இனம் வந்து புது ஸ்பீஷஸ் வந்து வருது. புது ஸ்பீஷஸான ஒரு அவதார் கூட்டம் வருது. மான்கான் ரைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்பீஷஸ். இவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற பேஸ் பண்ண ஒரு புது ஸ்பீஷஸான ஒரு அவதார் கூட்டம் மான்கான் ரைடர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேக் சாலியை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜேக் சாலியை மட்டும் இல்லாமல் அவருடைய கூட்டத்தையும் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த படத்தில் நம்ம ஹீரோ அவரையும் அவருடைய கூட்டத்தையும் காப்பாற்றிக்கிட்டு ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஜேம்ஸ் ஃப்ரான்சிஸ் கேமரனுடைய அவதார் ஃப்ரான்சிஸில் இந்த படம் ஒரு 3வது படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் அடுத்த 2 பாகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் திரிக்க விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களுடைய உழைப்பு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவல் எஃபெக்ட்ஸு, சிஜி, எஸ்எஃப்எக்ஸு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா பூந்து விளையாடிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. விஷுவலாக அவரை வந்து திரிக்க விட்டார். ஜேம்ஸ் ஃப்ரான்சிஸ் கேமரனுடைய படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவதாரோடைய மூவிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், இப்போது 3rd பார்ட் வரைக்கும் வந்துருச்சு. இந்த 3rd பார்ட்டுமே பார்த்திங்கன்னா பார்க்கும்போது விஷுவலாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் 3rd பார்ட்டும் கண்டினியூ ஆகிருக்கேன். ஸோ அந்த விஷுவலாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன், அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும். ஸோ பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் பிதாமகன் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு இந்த படத்தை. இன்னமும் அந்த மூளை என்ன மாதிரியெல்லாம் யோசிக்கும், ஸோ எந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அவர் எப்படி கன்வே பண்ணி டெக்னீஷியன்ஸ் கிட்ட எப்படி சொல்லி இந்த படத்தெல்லாம் எடுத்திருப்பார் அப்படிங்கும்போது அவரே ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் தான். இருந்தாலுமே அவருடைய ஐடியாஸை எப்படி அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணி அடுத்த டெக்னீஷியனுக்கு கன்வே பண்ணி எப்படி இந்த படத்தை வந்து விஷுவலாக அவர் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு இந்த படத்தை பார்க்கும்போது. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த உழைப்புக்காக, இந்த டெக்னீஷியன்ஸ்க்காகவே, அது நம்ம ஜேம்ஸ் ஃப்ரான்சிஸ் கேமரனுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை போய் பார்க்கணும். கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பெருசாக வந்து இந்த கதையில் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ விஷுவலாக பார்க்கும்போது எல்லாமே சூப்பர், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் கதையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கதையில் வந்து ட்ரையாக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd, ஸோ அந்த முதல் 2 பாகங்கள் எப்படி போச்சோ அதே மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஜேக் சாலி எப்படி வந்து இவங்களை எப்படி அட்டாக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ போன பாகத்தில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக காமிக்கப்பட்ட பாட்ரிச், அந்த வில்லன் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற மான்கான் ரைடர்ஸ் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தோட தலைவர் கூட சேர்ந்துட்டு எப்படியாச்சும் இவர் வந்து பழி வாங்கணும் நம்ம ஜேக் சாலி அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டாரு. பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மான்கான் ரைடர்ஸோடைய தலைவிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சரண்டர் ஆகியிருக்காரு. ஸோ எப்படி அவரை வந்து காமிச்சாங்க போன பாகத்துலையும் சரி அதுக்கு முந்தின பாகத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோல்ஜர், அவர் ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் மொக்கையாக காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ட்ரீட். கதையாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுமாரான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஐமேக்ஸில் முடிஞ்சால் போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தியேட்டர்ஸில் போய் இந்த படத்தை போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இமேஜினேஷன் கூட இந்த ஒரு விஷயம் வந்து இதுவாகாது. அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.